A rectangular grassy plot 110 meter by 65 meter has a gravel path 2.5 meter wide all round it on the inside. Find the cost of traveling the path at 80 paise per square meter. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் கிரேசி ஃப்ளாட்டோட லென்த் வந்து 110 மீட்டர் கொடுத்துருக்கு, பிரெத் வந்து 65 மீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ அந்த ரெக்டாங்குலர் கிரேசி ஃப்ளாட்குள்ள ஒரு கிராவல் பாத் போறாங்க. வைடு வந்து 2.5 மீட்டர் இருக்க மாதிரி. இப்போ பர் ஸ்கொயர் மீட்டருக்கு அந்த கிராவல் பாத்தோட காஸ்ட் வந்து 80 பைசே கொடுத்துருக்கு. இப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் த பாத் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த பிளாட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? லென்த் இன் பிரெத்தா? அதில் இருக்கும் ஏரியா ஆஃப் த பிளாட்ஸ் ஈக்குவல் டு லென்த் எவ்வளோ 110, பிரெத் எவ்வளோ 65, அதான் ஈக்குவல் டு 110 இன்ட்டு 65. இப்போ இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 7150. அப்போ ஏரியா ஆஃப் த பிளாட்ஸ் ஈக்குவல் டு 7150 மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ ஏரியா ஆஃப் த பிளாட் எக்ஸ்க்ளூடிங் த பாத் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம் ஏரியா ஆஃப் த பிளாட் எக்ஸ்க்ளூடிங் த பாத்ஸ் ஈக்குவல் டு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கு 110, அதான் ஈக்குவல் டு 110. இப்போ எக்ஸ்க்ளூடிங் த பாத் தானே, அப்போ சப்ராக்ட் தானே பண்ணுவோம், அதான் மைனஸ். இப்போ கிராவல் பாத்தோட வைடு எவ்வளோ கொடுத்துருக்கு 2.5, 2.5 இன்ட்டு 2 எவ்வளோ 5, அதான் -5 எழுதியிருக்கோம். இன்ட்டு இப்போ பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்கு, அதான் 65 - 5 எழுதியிருக்கோம். இப்போ 110 - 5 எவ்வளோ 105, இன்ட்டு 65 - 5 எவ்வளோ 60. இப்போ இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 6300. அப்போ ஏரியா ஆஃப் த பிளாட் எக்ஸ்க்ளூடிங் த பாத்ஸ் ஈக்குவல் டு 6300 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த பிளாட் மைனஸ் ஏரியா ஆஃப் த பிளாட் எக்ஸ்க்ளூடிங் த பாத் போட்டால் கண்டுபிடிச்சலாமா? அதான் எழுதியிருக்கோம். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பாத்ஸ் ஈக்குவல் டு இப்போ ஏரியா ஆஃப் த பிளாட் எவ்வளோ 7150, அதான் ஈக்குவல் டு 7150 மைனஸ் இப்போ ஏரியா ஆஃப் த பிளாட் எக்ஸ்க்ளூடிங் த பாத் எவ்வளோ 6300, அதான் -6300 எழுதியிருக்கோம். இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 850. அப்போ ஏரியா ஆஃப் த பாத்ஸ் ஈக்குவல் டு 850 மீட்டர் ஸ்கொயர். இப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் த பாத் தானே கண்டுபிடிக்கணும், அதான் எழுதியிருக்கோம். காஸ்ட் ஆஃப் டிராவலிங் த பாத்ஸ் ஈக்குவல் டு இப்போ ஏரியா ஆஃப் த பாத் எவ்வளோ 850, அதான் ஈக்குவல் டு 850 இன்ட்டு இப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் த பாத் வந்து பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 80 பைசே கொடுத்துருக்கா. இப்போ 80 பைசேன்றதை ருபிக்கு மாற்றிக்க போகிறோம். அப்போ 80/100, அதை எழுதியிருக்கோம். இன்ட்டு 80/100. இப்போ இதை கேன்சல் பண்ணி இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 680. அப்போ காஸ்ட் ஆஃப் டிராவலிங் த பாத்ஸ் ஈக்குவல் டு ₹680. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.